டாக்டர். வணக்கம், உட்காருங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கள். என் நாக்கு மற்றும் கன்னத்தில் உள்பகுதியில் வெள்ளையாக இருக்குது. ப்ரெஷ் பண்ணாலும் போகலை. உங்களுக்கு ஏதாச்சும் புகையிலை யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கா? நான் சிகார் பிராண்ட் சிகரெட் 5 வருடமாக பிடித்துள்ளேன். நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிப்பீங்க? நான் 10 to 15 சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிப்பேன். மது அருந்துற பழக்கம் இருக்கா? ஆம், 500 ml ஒரு நாளைக்கு பிடிப்பேன். புகைப்பிடிப்பதனால வந்த விளைவு தான் இது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு புகையிலை பயன்பாடு இதய நோய், மூச்சுக்கோளாறு, ஆஸ்துமா, நிமோனியா போன்ற பல தீங்குகளை ஏற்படுத்துகிறது. உலக சுகாதார அமைப்பு தகவல் படி புகையிலை தொடர்பான பிரச்சனைகளால் 80 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். புகையிலை பயன்படுத்துவது உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமும் உங்கள் வாய்நீர் ஆரோக்கியமும் உங்கள் நிதியையும் பாதித்து வருகிறது. அப்புறம் உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விடுற ஐடியா இருக்கா? சரி, ஓகே, நான் இப்போ இன்னொரு வீடியோ காட்டுறேன். புகையை விடுவதால் வரும் நன்மைகள். நீங்கள் புகையிலையை விட்டால் வாய் ஆரோக்கியம் நன்றாகும். நீண்ட மற்றும் ஆரோக்கியமான ஆயுள் கிடைக்கும். உணவின் ருசி அதிகமாக உணரப்படும். உடல் சக்தி அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்மாதிரி ஆகலாம். நிறுத்துவதின் தனிப்பட்ட முக்கியத்துவம். நீங்கள் இருக்கும் வயது, உடல்நிலை, பற்கள் மற்றும் ஈறுகளின் நிலை, குடும்ப சூழ்நிலை ஆகியவற்றை நினைத்து பாருங்கள். இப்பொழுது தெரியாமல் இருக்கும் பல பிரச்சனைகளை புகை காரணமாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். புகை தொடர்வதால் ஏற்படும் ஆபத்துகள். உடனடி ஆபத்துகள்: வாயில் வரும் காயங்கள் சீக்கிரம் மாறாது. ஈறு நோய் அதிகமாக வரும். இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். இரத்தத்தில் கார்பன் மோனாக்சைடு அதிகரிக்கும். நீண்ட கால ஆபத்துகள்: பற்கள் உதிர்தல், இதய நோய், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், நுரையீரல் நோய்கள், உடல் செயல் திறன் குறைவு, இயலாமை. புகைப்பிடிப்பதை நிறுத்துவதால் வரும் தடைகள்: விடுவிப்பு அறிகுறிகள் வருமோ என்ற பயம், சோகம், மன அழுத்தம், ஆதரவு இல்லாமல், சில நேரம் பழைய பழக்கத்துக்கு மீண்டும் ஆர்வம் வரலாம் என்ற பயம். இந்த தடைகள் வரும் ஒவ்வொரு நிலையிலும் கூற வேண்டிய ஊக்கமூட்டு வார்த்தை: முன்னாடி நிறைய பேர் பல தடவை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனாலும் இறுதியில் அவர்கள் வெற்றிகரமாக புகையிலையை விட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விடுற ஐடியா இருக்கா? இருக்குதா? நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்த விரும்புவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிக்கோட்டின் கம் அல்லது பேட்ச்கள், மருந்துகள் மற்றும் எளிய வகைகள் மூலம் நான் உங்களுக்கு உதவ முடியும். உங்களுக்கு எது சிறந்தது என்பதை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துவோம்.